கொடூர கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை கோவை மாநகர காவல்துறையினர் சுட்டு பிடித்துள்ளனர். என்ன நடந்தது, யார் அந்த ரவுடி, விரிவாக காணலாம். கோவையில் பொதுமக்கள் நடைபயிற்சிக்கும் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்கும் அதிகம் பயன்படுத்தும் கொடிசியா மைதானத்தில் நள்ளிரவு நேரத்தில் பரபரப்பான திருப்பங்களுடன் கூடிய சம்பவம் அரங்கேறியது. தேடப்பட்டு வந்த சரித்திர பதிவேடு ரவுடியை கொடிசியா மைதானத்தில் காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரியைச் சேர்ந்த ரவுடி ஆல்வின் மீது 3 கொலை வழக்குகள், 2 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 15 வழக்குகள் உள்ளன. கடந்த ஆண்டு கோவை ஆவாரம்பாளையத்தில் சத்தியபாண்டி கொலை வழக்கிலும் இவருக்கு தொடர்பு உள்ளது. அந்த வழக்கில் மூளையாக செயல்பட்டவர்கள் சிறையிலும் மற்றவர்கள் முறையாக நீதிமன்றத்தில் ஆஜராகி வரும் நிலையில் ஆல்வின் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்தார். அவருக்கு NBW எனப்படும் பிணையில்லா பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தலைமறைவாக இருந்து வந்த ஆல்வின் 15 நாட்களுக்கு முன்பு வேறு மாநிலத்தில் பதுங்கியிருந்தபோது தனிப்படையிடம் இருந்து தப்பியுள்ளார். அவரது நகர்வுகளை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் கோவை கொடிசியா மைதானம் அருகே பதுங்கியிருப்பது நள்ளிரவு 2 மணி அளவில் தெரிய வந்துள்ளது. உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் தலைமை காவலர்கள் ராஜ்குமார், சந்திரசேகர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அங்கு மறைந்திருந்த ஆல்வினை பிடிக்க முற்பட்ட போது அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு தலைமை காவலர் ராஜ்குமாரை இடது கையில் வெட்டியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் பாதுகாப்பிற்காக கொண்டு சென்றிருந்த துப்பாக்கியால் 3 முறை சுட்டுள்ளார். அதில் 2 குண்டுகள் ஆல்வினின் 2 கால்களிலும் பாய்ந்த நிலையில் 1 குண்டு தவறியது. இதையடுத்து ஆல்வினை காயங்களுடன் மீட்டு கைது செய்த காவல்துறையினர் அதிகாலை 3 மணிக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறை பிரிவில் சேர்த்தனர். காயமடைந்த தலைமை காவலர் ராஜ்குமாரும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். காவலர் ராஜ்குமாரை நேரில் சென்று மருத்துவமனையில் நலம் விசாரித்த துணை ஆணையர் ஸ்டாலின் கொடிசியா மைதானத்திலும் நேரில் ஆய்வு செய்தார். காவலர்களின் உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் போது துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கூறினார். அதிகாரிகள் இது போன்ற பயங்கரமான ரவுடிகளை ஃபாலோ பண்ணும்போது தங்களுடைய தற்காப்புக்காகவும் துப்பாக்கியை எடுத்து செல்கின்றார்கள். துப்பாக்கியை எடுத்துட்டு போறது கண்டிப்பா இது மாதிரியான ஒரு சூழலில் பயன்படுத்துறதுக்காக தான். அதனால துப்பாக்கியை பயன்படுத்துவதற்காக நாம் எடுத்து செல்றது இல்லை. தேவைப்படும் போது மற்றவர்களை காப்பாற்றுவதற்காகவும் காவல்துறையினுடைய தற்காப்புக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது கண்டிப்பாக சொல்லலாம். சட்டப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க காவல்துறை தயங்காது என்பதை இதுபோன்ற நடவடிக்கைகள் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு உணர்த்தும் என உயர்மட்ட அதிகாரிகள் கூறுகின்றனர்.